பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துவேல் கிட்ட வந்து சக்திவேல் கேக்குறாங்க, என்ன காரணத்துக்காக பணத்தை நீ கொடுத்த? எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே அதுக்கான விஷயம் தெரிஞ்சாகணும். எதுக்காக கொடுத்த? சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, என்னுடைய சொத்துல என்னுடைய ஒரு பங்கு நான் என்னனாலும் பண்ணுவேன், ஏதுனாலும் பண்ணுவேன். அதை உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. என் மாப்பிள்ளைக்கு பணம் தேவைப்பட்டது நான் கொடுத்தேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு கோபமா இருக்க உடனே சக்திவேல் வந்து, டே பாண்டியா, பரதேசி பயலே, எங்கடா இருக்க? வெளியே வாடா வாடான்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க. முத்துவேலுக்கு பயங்கர கோபம் வந்துருது. உடனே முத்துவேல் வந்து, என்ன நினைச்சிட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பார், நான் அவனுக்கு பணம் கொடுத்தா அது என்னுடைய கணக்கு வழக்குல எழுதிக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்ப எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்னண்ணே, நியாயத்தை கேட்டா பிரச்சனை சொல்றியா? ஆமாண்ண, அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் முத்துவேல வந்து சக்திவேல் கண்ணத்திலேயே பலர்னு ஒண்ணு விட்டு, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போடான்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அண்ணன், என்னை அடிக்கிறதுக்கு, ஏன் என்னை கொண்டும் போறதுக்கு கூட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னை முதுகுல குத்துவ நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டும் வருத்தப்பட்டும் பேசிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் அந்த இடத்துக்கு வராங்க. ஏய், உனக்கெல்லாம் பொறுமையா பேசுறதுக்கு தெரியவே தெரியாதடா? எப்ப பாரு சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்க. என்னடா உனக்கு பிரச்சனை? என்னதான் வேணும் உனக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் பாண்டியா, உன்னுடைய பசங்களை இப்படி பொறுக்க விட்டுட்டு தான் பணத்தை சேர்த்துதான் நீ உன் கடை எல்லாத்தையுமே வச்சிட்டு இருக்கியா? இதுக்கு எதுக்கியா வெள்ளையும் சொல்லியுமா அலையணும்னு சொல்லிட்டு பாண்டியனை ரொம்பவே தரக்குறைவா தப்பா பேசுறாங்க. உடனே நம்ம பாண்டியனுக்கு கோவம் வருது. என்ன உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா வாய் அடக்கி பேசு, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் கோவப்பட உடனே அந்த இடத்துல காந்திமதி வந்து, மாப்பிள்ள தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க, விடுங்க, அவன் பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. என்ன பெருசா எடுத்துக்காத, கிளவி, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. முத்துவேல் வந்து, டேய் சக்தி, நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போன்னு சொல்றேன் இல்ல. அண்ணே, நீ என்ன அடிச்சு கொண்டே போட்டாலும் இந்த இடத்த விட்டு நான் அசைக்க கூட மாட்டேன். எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். எதுக்காக உன்னுடைய மருமகனுக்கு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தேன்னு சொல்லின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கதிர் வந்து, அவர் எனக்கு தான் பணம் கொடுத்தாரு, அவர் வந்து நான் கேட்டன்றதுக்காக தான் பணம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் வந்து, எதுக்காகடா அவர்கிட்ட பணத்தை வாங்கின? என்ன காரணத்துக்காக வாங்கின சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நீங்க வந்து பணத்தை வந்து கேட்டீங்கல்ல, 10 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கல்ல, அந்த பணத்தை வந்து திரும்ப கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து அவர்கிட்ட பணம் வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பாண்டியனுக்கு கோவம் வந்து கதிர் அடிக்க கை ஓங்குறாங்க. உடனே முத்துவேல் வந்து, கதிர் சொல்றது எல்லாமே போய், கதிர் வந்து எனக்காக உதவி பண்ணி உன்கிட்டயும் அதே மாதிரி சக்தி கிட்டையும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல. அதனாலதான் நான் இப்ப உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்ல உடனே கதிர் வந்து, வேண்டாம், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என் அப்பா தானே என்னை திட்டுறாரு, என் அப்பா என்னை அடிக்கட்டும் திட்டட்டும், என் அப்பாவுக்கு இல்லாத உரிமையான்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்ல, இல்ல, எனக்காக ஏகப்பட்ட விஷயம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, என்னால நீ திட்டு வாங்குறதையெல்லாம் ஏத்துக்க முடியாது, அதனால நானே உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்காக தான் கதிர் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டான்னு சொல்றாங்க. என்னென்ன, உன்னுடைய மருமகனை தப்பிக்க வைக்கிறதுக்கு இது ஒரு வழியான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே காந்திமதி வந்து, அதுதான் ஒரு விஷயம் சொல்றான்ல, எதுக்காக நீ பொறுமையா இருக்க மாட்டியாடான்னு சொல்லிட்டு கோவப்பட உடனே நடந்த விஷயத்த எல்லாமே முத்துவேல் வந்து சொல்றாங்க. நம்ம முத்துவேலுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் எல்லாமே, அப்படின்னா கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கதை கட்டுற, சரிண்ணே சந்தோஷம், அதுக்கான ரிப்போர்ட் இருக்குமே அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்க, அது எல்லாமே கதிர்கிட்ட தான் இருக்குன்றாங்க. உடனே பாண்டியன் வந்து, ஏண்டா கதிர், உன் மாமா சொல்றது எல்லாமே உண்மையா? உன்னுடைய பெரிய மாமாவுக்கு கேன்சர் இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாப்பா, அவருக்கு கேன்சர் இருக்கிறது உண்மைதான். இந்த விஷயம் எனக்கு என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருந்த போதுதான் தெரிஞ்சது. அப்பத்துல இருந்து அவருக்கு உதவியே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கேன்றாங்க. ஏன்ன, மூணாவது மனுஷன், அவனுக்கு தெரியற விஷயம் கூட எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினைச்சியா? உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என் உயிரை கொடுக்க கூட நான் துணிவேனே, என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல உனக்கு தோணலையானு சொல்லி கேக்குறாங்க. சக்தி, வெளியில தான் நீ பார்க்க வீரப்பா இருப்ப, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ துடிச்சு போயிடுவடா, அதனாலதான் உன்கிட்ட சொல்ல வேணான்னு முடிவு எடுத்தேன்னு சொல்லி முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட சக்திவேல், கதிர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மையா இல்ல பொய் சொல்லியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுவாங்களா
இல்ல முத்துவேல் சொன்ன விஷயம் உண்மைன்றத நம்பி இப்ப செஞ்ச தப்புக்கு கதிர்கிட்டையும் முத்துவேல் கிட்டையும் சக்திவேல் மன்னிப்பு கேட்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.